புதுச்சேரியை பொறுத்தவரை எந்த நடிகருடைய தாக்கமும் எடுபடாது என புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியை சார்ந்த மண்ணின் மைந்தர்களுக்கே இங்கு வாய்ப்பு, எந்த நடிகரின் வேலையும் புதுச்சேரியில் எடுபடாது என பேசினார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமிதான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரது தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என கூறியுள்ளார். புதுச்சேரியை பொறுத்தவரை எந்த நடிகர்களுடைய தாக்கம் புதுச்சேரி எடுபடாது. புதுச்சேரி சார்ந்த மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டும்தான் எங்கள் வாய்ப்பு இருக்கும். ஆக எந்த நடிகருடைய வேலையும் புதுச்சேரி எடுபடாது. தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி. நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற பாஜக கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் எல் முருகன், திமுக கூட்டணி விரைவில் உடையும் என ஆரிடம் கூறியுள்ளார். நிகழ்ச்சிக்கு பின் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர், திமுக அரசு மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாக விமர்சித்துள்ளார். மேலும் திமுக கூட்டணி விரைவில் உடையும் எனவும் சில கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலகவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த முருக கடவுள் திமுகவை 2026 ஓட விரட்ட போகிறார். முருகக்கடவுள் திமுகவை, ஏன்னா திமுக பெரிய தோல்வி பயம் வந்துருக்கு. அந்த கூட்டணியே ஒரு நிலைத்தன்மை இல்லாத கூட்டணியாக திமுகவினுடைய கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியிலிருந்து எப்போ வேணாலும் யார் வேணாலும் வெளியில் வரும். நான் தான் சொன்னேன், திமுக கூட்டணியிலிருந்து பேச்சுவார்த்தை என்பது, திமுக கூட்டணியிலேருந்து யார் வெளியில் வர்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். நிறைய பேர் தயாராக இருக்கிறார். அது வருவாங்க, நீங்கள் பாருங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடி விதினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் இச்சடியில் செய்தியாளர்களை சந்தித்தவர், விஜய் மட்டுமில்லை, திமுகவை வீழ்த்த நினைக்கும் கட்சிகள் பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமமுக பொதுச் செயலாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு 234 தொகுதிக்கும் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்துல நாங்க பிரச்சாரத்துக்கு போவோம். நீங்க எல்லாத்தையும் கூட குழப்பிக்காதீங்க. தேர்தல் நேரத்துல எங்க கூட்டணி நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய சக்தியாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்கின்ற சக்தியாக ஆட்சி மாற்றத்தை நாங்கள் உறுதியாக உருவாக்குவோம். இல்ல நீங்க சொல்ற ஒரு கட்சி 2 கட்சி சொல்ல, எந்த கட்சியெல்லாம் திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ, திமுக வீழ்த்து நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர்கள் ஆதரிப்பதன் மூலம் உண்மையிலேயே திமுகவை வீழ்த்துவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.